ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, நாங்கள் இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு எப்படி கொண்டாடி இருக்கோன்னு பார்க்கலாமா? 2026 வரலட்சுமி நோன்பு சிம்பிளாக எப்படி பண்ணியிருக்கோம் பார்க்குறீங்களா? இது எங்கள் தோட்டத்தில் விளைந்த கொய்யாக்காய். வர்றவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாமிக்கெல்லாம் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். மா இலை தோரணம் கட்டிட்டோம். ஃபஸ்ட்டு மா இலை தோரணம் தானே கட்டணும். சாமிக்கு முன்னாடி வீடெல்லாம் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி குப்பைங்கெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தோரணம் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்களேன். இந்த வருஷம் என்ன கான்செப்ட்னா ஃபுல்லாக ஜாக்கெட் பிட்லேயே ரெடி பண்ணினது. தாம்பூலமும் ஜாக்கெட் பிட்டு தான் கொடுத்தது இது. அதனால் இந்த பூக்களும் ஜாக்கெட் பிட்டுலேயே குட்டி குட்டியாக செஞ்சது இது. பாருங்களேன், இந்த தாட்டி நாங்கள் சப்த கன்னிகள் செய்யலாம் அப்படின்னு தாமரைப்பூவில் வீற்றிருப்பது போல் ரெடி பண்ணணும். இதெல்லாம் பிளாஸ்டிக் தாமரைப்பூ கலர் வாரியாக இது குடத்தில் அரிசி போட்டு இந்த மாதிரி அம்மன் ரெடி பண்ணோம். பின்னாடி தேங்காய் கலசம் வைக்கிறதுக்காக அதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே கீழே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போய் செட் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே நம்ம எந்த இதில் பீட்டகம் வைக்கிறோமோ அதில் 9 கோலம் போடணும். 9 கோலம் போட்டால் செல்வத் செழிப்பு அப்படின்னு வரலட்சுமிக்கு எல்லாமே 9 9 வைக்கணும். அதே போல் 9 கோலம் அச்சுலையும் போடலாம். நாங்கள் இந்த மாதிரி கையில் போட்டிருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது கலரில் போட்டுக்கலாம், அவங்க இஷ்டம். நான் இந்த மாதிரி மா கோலத்தில் போட்டேன், அரிசி மாவு கலந்து. இந்த தோரணங்களும் மேலே மா இலையெல்லாம் கட்டி ரெடி பண்ணிவிட்டு வரலட்சுமி அம்மனை முதல் நாள் வியாழக்கிழமையே நாங்கள் வீட்டுக்கு 6 மணிக்கு அழைச்சிக்கிட்டோம். இதுதான் மண்டபம். கலசம் வைக்கிற மண்டபத்தில் அரிசி போட்டு கீழே தரையில் வைக்கக்கூடாது, மேலே தான் இது மாதிரி அரிசி போட்டு வைக்கணும். இதுக்கு நெய்வேத்தியங்கள் மறுநாள் நாங்கள் ரெடி பண்ணினது. பருப்பு உருண்டை, குட்டி குட்டி இட்லி 9, எல்லாமே 9 ரகங்கள் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே குட்டியாக செஞ்சிட்டோம். சுண்டல் வகைகள், இந்த சுண்டல் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு தரதுக்கும், அதே போல் பாசிப்பருப்பு பாயாசம்தான் வரலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சோம். இதே கொழுக்கட்டை, பால் இதெல்லாம் நெய்வேத்தியம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே ஆவி காட்டிய பொருட்கள் தான் வைக்கணும். வேறு வேக வச்சதெல்லாம் இல்லாமல் ஆவியில் வேக வைத்த பொருட்கள் மட்டும்தான் வரலட்சுமிக்கு ஒன்று. அடுத்தது கலசத்தை ரெடி பண்ணோம் பாருங்கள். மூஞ்சி வரைஞ்சி அது மேலே மா இலை போட்டு அரிசி கொட்டி, இந்த பீடகத்தில் அரிசி கொட்டி அது மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது தேங்காயை மஞ்சள் பூசி மா இலை கொத்து ரெடி பண்ணி, இதுதான் வரலட்சுமி ஆவாகனம் செஞ்சது. அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் முகம் வச்சுருக்கோம். இது எல்லாமே சப்த கன்னிகள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவுமே நடுவில் வராகியும் வச்சு இந்த வருஷம் வராகி அம்மனை வேண்டிக்கிட்டால் நல்லபடியாக எல்லா வளமும் கிடைக்கும் என்று சொன்னாங்க. கீழே குட்டி குட்டியாக விளக்குகள், கங்கம்மா கௌரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியெலாம், அதாவது இயற்கையோட ஆறுகளையும் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு அந்த சொம்பில் எலுமிச்சம்பழம் வச்சு வெத்தலை வச்சு வைப்போம். அதே போல் இது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி அப்படின்னு வச்சுட்டு இது நெய்வேத்தியம் வச்சுருக்கோம். 5 வகையான பழங்கள், வாழைப்பழம் அவ்வளவு நல்லது. எப்பயும் வச்சுட்டு இது மாதிரி 5 சுமங்கலிங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஈவினிங் வருவாங்க. இது காலையில் நாங்கள் கும்பிட்டது. வரலட்சுமியையும் எல்லாம் ஆவாகனம் பண்ணிவிட்டு கையில் தோரணம் கட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள். அதே போல் 5 சுமங்கலிங்கள் பாடல்கள் சொல்லி கதைகள் படித்து எல்லாம் செஞ்சோம். அந்த தோரணம் கட்டுறது அவரவர்கள் பக்கத்து அருகில் இருப்பவர்கள். எங்கள் வீட்டில் எப்பயுமே என்னுடைய கணவர் தான் கட்டுவாங்க. இந்த தோரம் 9 முடிச்சு இருக்கணும். இந்த 9 முடிச்சு கையில் கட்டி விடணும். கையில் கட்டும்போது மஞ்சள் குங்குமம் தேங்காயோட அரை மூடியோட பழம் வச்சு கட்டணும். இந்த இதுவும் 9 தாட்டி எடுத்துக்கணும். அதாவது பூஜை பலன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி தேவியை நினைத்து இந்த கயிறு கட்டணும். இந்த கயிறு கட்டிட்டு தான் எல்லா வேலைகளும் நம்ம செய்யணும். பூஜை முடித்து கதைகள் சொல்லி முடித்து அடுத்த வருபவங்களுக்கெல்லாம்
தாம்பூல தட்சணை கொடுக்கணும். இந்த கயிறு தான் ரொம்ப முக்கியமானது. இது 9 முடிச்சுக்கள் போட்டிருப்பாங்க. 9 பூக்கள் வைக்கலாம். நாங்கள் 9 பூக்கள் கையில் வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டணும். இது வந்து கணவனோட ஆசீர்வாதம். இது சுமங்கலி நோன்புனால கணவனே வந்து வர வைத்து கொண்டு இந்த பண்டிகையை செய்வோம். அவர் கையால் வாங்கிறது ரொம்ப சக்தி இருக்குது, ரொம்ப ஐதீகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு இது பண்ணுவார். மஞ்சள் குங்குமம் நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுவார். அன்றைக்கு நம்ம ஒரு திருப்திகரமாக இருக்கும். அவருக்கு கையில் காலில் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அதுவுமே அவர் கிழக்கு பக்கம் உக்காந்துருக்கணும். நம்ம கிழக்கை நோக்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இதுதான் அந்த கயிறு. 9 முடிச்சுக்கள் போட்டிருக்கோம் பாரு. இந்த 9 முடிச்சுக்கள் எதுக்குன்னா செல்வ வளம் 9 செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 முடிச்சுக்கள் கையில் கட்டி விடுவாங்க. இது சுத்தபத்தமாக இருக்கணும். இது கட்டும்போது எந்த ஒரு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம சுத்தமாக இருக்கணும். நாங்கள் எதுவுமே சாப்பிடாததுனால இது நாங்கள் தெய்வீகமாக நினைப்போம். இது பாருங்கள், முடிஞ்சவுடனே வர்றவங்களுக்கெல்லாம் தாம்பூல தட்சணை கொடுத்தோம். இது வந்து என்னென்னா வரலட்சுமி மூஞ்சி போட்டு முகங்கள் வைத்து ஒரு ஜூட் பேக் ரெடி பண்ணி அதில் தேங்காய், வாழைப்பழம், மருதாணி, வெத்தலை பாக்கு, வளையல், ரவிக்கை துணி. இந்த தாட்டி ரவிக்கை துணி ஸ்பெஷல்னால இந்த ரவிக்கை துணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வரவங்களும் எனக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களும் வச்சுக்குவாங்க. இது எல்லாமே நம்ம ஐதீகமாக நம்பிக்கையோடு கும்பிட்டால் இன்னும் செல்வ வளமும் கிடைக்கும், தனதானியமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் எதிரில் பக்கத்தில் எல்லோரும் வந்து சுமங்கலிங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி அதுவுமே ஒரு சந்தோஷந்தான். எங்களால் முடிந்த சின்ன ரிட்டன் கிஃப்ட்டு. இது குழந்தைகளும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் கொழு வச்சுருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்களும் ஆசாசியாக வந்து பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் தாம்பூல தட்சணைகள்லாம் கொடுத்து இது பண்ணுவோம். எங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அப்படின்னா இவங்க எல்லாம் ஜோடியாக வர்றதெல்லாம் எங்கள் கடைக்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லா சிறு சிறு வேலைகளை செய்பவர்களுக்கும் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கும் பட்சத்தில் கூப்பிடுவோம். இந்த வரலட்சுமி நோன்பு கும்பிடுறப்ப நம்ம வரலட்சுமி தேவியே தயிர்காரம்மாவாக வருவாருங்களாம்மா, பூக்காரங்களாக வருவாங்களாம்மா, ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார்களாம்மா, வந்து நம்மளுக்கு இது ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். அதனால் எங்களுக்கு வேண்டிய ஆட்டோ ஓட்டுறவங்க பக்கத்தில், அதே போல் குப்பை வண்டி ஓட்டுறவங்க, தயிர்காரம்மா, பூக்காரம்மா, உப்பு விற்கிறவங்க எல்லாத்துக்கும் மரியாதை செலுத்துவோம். இது காலையில் முடிஞ்சோடனே ஈவினிங் வந்து திருப்பி மறு பூஜையாட்ட நாங்கள் மறுநாள் சனிக்கிழமையினால் செய்ய மாட்டோம். அன்னைக்கே எல்லாமே 3 வேளைக்கு சுட்டுருவோம். அதாவது மொதல் நாள் வியாழக்கிழமை ஒரு பூஜை கூட்டிகிட்டு வந்துடுவோம். வெள்ளிக்கிழமை காலையில் ராகுகாலம் முன்னாடி, அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு 6 மணி வரைக்கும் விரதம் இருந்து எல்லா சுமங்கலிங்களும் வந்து பூஜை பண்ணி, அதுவும் ரொம்ப வரலட்சுமி நோம்பே மாலை நேரம் பசுக்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து பசுவின் பாலை கறந்து அது இறைவனுக்கு படைத்தால் அவ்வளவு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இது எல்லாமே பண்ணிட்டு